ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்களாக இருக்கீங்க. ஆத்மாக்களை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதே போல தான் பரமாத்மாவும் ஆத்மா ரூபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கும். அப்போ ஆத்மா அழிவற்றது, இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆனால் பரமாத்மா ஒருபோதும் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க மொத்தமாக. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க? 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. அதுவும் தவறாயிடுச்சு. தந்தை ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை. நீங்கள் தான் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தில் வாரீங்க. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் அவரவர்களுக்கான பாகம் பதிவாக இருக்குது. அதன்படி தான் இந்த சாக்கார உலகத்தில் வந்து அவங்கவுங்க நடிப்பை நடிக்கிறாங்க. எல்லோரும் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பாகம் இருக்குது இல்லையா இந்த ட்ராமாவில். அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் உங்களுக்கு தந்தையாக இருக்கேன், ஆசிரியராக இருக்கேன், சத்குருவாக இருக்கேன். இப்போ உங்களுக்கு ராஜயோகம் படிப்பிக்கிறேன். படிக்க வைக்கக்கூடியவர் யார்? ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்னவாக போகிறீங்க? இந்த மனிதனிலிருந்து தேவதையாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த லட்சுமி நாராயணர் இருக்காங்க, அவங்க எப்படி அந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனித நிலையிலே மிக உயர்ந்த நிலை லட்சுமி நாராயணன் ஆகிற அந்த நிலை தான். அப்போ அந்த நிலையை எப்படி அவங்க அடைஞ்சாங்கன்னு இந்த மனிதர்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தந்தை தான் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ், இந்த ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ படிப்பின் மூலமாக தானே எல்லோரும் பாரிஸ்டர் ஆகிறாங்க, டாக்டர் ஆகிறாங்க, லாயர் ஆகிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த ராஜயோகம் படிப்பு படிக்கிறதன் மூலமாக இந்த மனித நிலையிலேருந்து தேவதையாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தந்தை தான் சத்குருவாக இருக்கேன், உங்களுக்கு நான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மனிதர்கள் அமைதி வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வழிகாட்டுவீங்க? இந்த உலகம் அமைதி இல்லாத உலகம்தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. உங்களுக்கு அமைதி வேணும்னா சாந்தி தாமத்தில் தான் இருக்கும். அங்கே சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் சரீரம் இல்லாமல் இருப்பாங்க. அங்கே தான் உங்களுக்கு உண்மையிலே அமைதி கிடைக்கும். ஆத்மா சரீரம் இல்லாத போது முழுமையான அமைதி இருக்கும்னு சொல்லி புரிய வைக்கணும். அடுத்து சுகதாமம், சத்தியுகத்தில் உங்களுக்கு தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு. சாந்தி தாமம், சுகதாமம் ரெண்டு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த பிராப்திகளையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார்? இந்த தந்தை தான். இந்த சத்குரு மூலமாக உங்களுக்கு அந்த பிராப்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் இப்போ இறைவனுடைய உதவியாளர்களாக இருக்கீங்க இல்லையா? அதாவது ஆன்மீக மீட்பு படையினராக இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு இந்த அமைதிக்கான வழிகாட்டணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றதையும் அந்த சுயதர்சன சக்கரத்தை வச்சு சுற்றி காமிக்கிறார் நமக்கு. சத்தியுகத்தில் 8 பிறவி எடுக்கிறீங்க, திரேதாயுகத்தில் 12 பிறவி, அதாவது துவாபர யுகத்தில் 21 பிறவி, கலியுகத்தில் 42 பிறவி அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் பிராமணராக இப்போ இருக்கீங்க. நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க 8 பிறவி, அப்புறம் 12 பிறவி சத்திரியராக இருந்தீங்க, 21 பிறவி வைசியராக இருந்தீங்க, 42 பிறவி சூத்திரர்களாக மாறிட்டீங்க. சூத்திரர்களான உங்களை தான் பாபா இப்போ பிராமணர்களாக ஆக்கியிருக்காரு. நீங்கள் தான் மீண்டும் தேவதையாக போகிறீங்க அப்படின்னு சுற்றி காமிச்சிருக்காரு. இந்த சுயதர்சன சக்கரத்தில் எப்படி நீங்கள் சத்துவ பிரதான நிலையில் இருந்தீங்க, இப்போ எப்படி மீண்டும் தமோ பிரதான நிலைக்கு வந்திருக்கீங்க. மீண்டும் உங்களை தந்தை தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதான நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தந்தை தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் இந்த ஒரு சிவபாபா தான் அப்படிங்கிறத நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும். அங்கே பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லிட்டாங்க? கிருஷ்ணர் தான் ராஜயோகம் கற்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இது சிவபகவானினுடைய மகா வாக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ண பகவான் அல்ல அப்படின்றார். கிருஷ்ணரை கூட கிருஷ்ணரோட கூட கம்சனோட சண்டையிட்டு இருந்தாங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் தவறாக எழுதிட்டாங்க இல்லையா? சண்டையிட்டு இருந்தாங்க. ஆனால் லட்சுமி நாராயணர் கூட யாரும் சண்டையிட்டது மாதிரியோ அவங்க ராஜ்யத்தில் யாரும் தொந்தரவு செய்தது மாதிரியோ எழுதலை. அப்புறம் ராமன் சீதையின் ராஜ்யத்தில் கூட ராவணன் இருந்ததாக எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பக்தி மார்க்கமே முற்றிலும் அஞ்ஞானத்தில் இருளில் மூழ்கி போயிருக்காங்க. பக்திங்கிறதே இரவு அப்படின்னு சொல்கிறார்.
ஞானம்ங்கிறது ஒளி. தந்தை வந்து உங்களுக்கு இப்போ ஒளி கொடுக்குறேன், இந்த ஒளியின் மூலமாக நீங்கள் சத்கதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. இப்போ இரவுலேருந்து உங்களுக்கு பகலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. செகண்ட் பாயிண்ட்டு, தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கார், பதித்த பாவனராக இருக்கார், சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கார். இப்போ தந்தை மூலமாக நீங்கள் இந்த 84 பிறவிகளின் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஞான ஒளி அடைஞ்சிட்டிங்க. மனிதர்கள் பாருங்கள், எல்லாரும் அஞ்ஞான இருளில் மாட்டிகிட்ருக்காங்க, எல்லாரும் மோட்சம் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. பகவானே வந்து எங்களை அழைத்து செல்லுங்கள், எங்களுக்கு மோட்சம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாபா பகவான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்காரு, இது அனாதியாக உருவாக்கப்பட்ட ட்ராமா, சுக துக்கத்தின் விளையாட்டு. இங்கே எல்லோரும் வந்து அவரவர்களுக்கான பாகத்தை ஏற்று நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பற்றுதலை வென்றவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மா அழியாதது, அது ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்து தாரணை செய்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கான பாகம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த சரீரத்தின் மீது உள்ள பற்றுதலை விளக்குங்க. இது சுடுகாடு போல் இருக்கக்கூடிய ஒரு உலகம். மரண உலகத்தில் எதுக்கு தேவையில்லாமல் பற்றுதல் வைக்கிறீங்க? இந்த பற்றுதல் தான் உங்களுக்கு துக்கத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த துக்கத்தை மட்டும் விளக்கணும், இந்த பற்றுதலை மட்டும் விட்டுருங்க, துக்கத்துலேருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறார். சத்தியுகத்தில் பாருங்கள், அங்கேவும் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பாங்க. இந்த வயதான தோற்றத்தில் அந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்க போகும்போது மகிழ்ச்சியாக விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது வயதான சரீரமாக இருக்குது, நாளைக்கு நான் குழந்தையாக போய் பிறக்க போகிறேன் அப்படிங்கிற குஷியிலேயே சரீரத்தை விட்டுட்டு போவாங்க. அதுபோல் நீங்களும் அதே குணத்தை தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே மனிதர்களை பாருங்கள், நோய்வாய்ப்பட்ட உடலாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சரீரத்தை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் சரீரத்தை விடுற நேரத்தில் அழுதுட்ருப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இந்த சரீரத்தின் மீது கொண்ட பற்று அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ பற்றுதலை வென்றவர்களாக ஆகணும். பற்றுதலை வென்ற மகாராஜாவின் கதையும் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஜனக மகாராஜா. அவர் தான் பற்றுதலை வென்ற மகாராஜா. ஜானகி தாதியை கூட பாபா சொல்லுவார் ஜனக் அப்படின்னு. அந்த ஜனக்குனா ஜனக மகாராஜாவை குறிக்கக்கூடிய விஷயந்தான், பற்றுதலை வென்றவர்கள் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக ஆகணும். நீங்கள் தான் முதல்ல பூஜைக்குரியவர்களாக தேவி தேவதைகளாக இருந்தீங்க, நீங்களே இப்போ பூஜாரிகளாக மாறி போயிட்டீங்க. இப்போ தந்தை வந்து உங்களை இந்த பூஜாரி தன்மையிலேருந்து பூஜைக்குரியவராக மாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தந்தையும் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து பூசாரியாக மாறிட்டேன் அப்படின்னா உங்களை யார் மீண்டும் பூஜைக்குரியவராக மாற்றுவா? அப்போ பகவான் ஒருபோதும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை, அவர் எப்போவுமே பூஜைக்குரியவராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் யார்கிட்ட வந்து இந்த படிப்பு படிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்கள் புத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட்டு, கண்காட்சியிலும் கூட நீங்கள் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான 3 சித்திரங்கள் பாபா சொல்லியிருக்காரு. திரிமூர்த்தியின் சித்திரம், காலச்சக்கரம், அந்த சித்திரம், அப்புறம் கல்பமரம். அப்போ கல்பமரத்தை பார்க்கும்போது நாம் சத்தியுக ராஜ்யத்தில் வருபவர்கள் கிடையாது அப்படின்னு மற்ற தர்மத்தினர் புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த காலச்சக்கரமும் நல்ல விதத்தில் பெரிய சித்திரமாக உருவாக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரம்மா மூலமாக எப்படி ஸ்தாபனை ஆகுது, அதாவது திரிமூர்த்தியின் விஷயத்த சொல்கிறாரு. அந்த காலச்சக்கரத்தில் எழுதி வைக்கணும் நீங்கள் அப்படின்னு. இந்த பிரம்மா மூலமாக புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது, இந்த சங்கரர் மூலமாக எப்படி பழைய உலகம் விநாசமாக்கப்படுது, புது உலகத்தின் பாலனை எப்படி இந்த விஷ்ணு மூலமாக ஆகப்படுது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு இந்த பிரம்மா சரஸ்வதி தான் நாளைக்கு லட்சுமி நாராயணா ஆகிறாங்க. அப்போ இந்த பிரம்மா சரஸ்வதி ஒரு பிறவியில் முயற்சி செய்து அந்த லட்சுமி நாராயணன் பதவி அடைகிறாங்க. ஆனால் அந்த லட்சுமி நாராயணா இருக்கக்கூடிய அவங்க மீண்டும் இந்த பிரம்மா சரஸ்வதி ஆகிறதுக்கு 84 பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்குது. இதுவும் கூட 84 பிறவிகளின் சக்கரம் வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். எப்படி இவங்க தமோ பிரதானத்துலேருந்து சத்துவ பிரதானமாகறாங்க, சத்துவ பிரதானத்தில் இருந்தவங்க மீண்டும் எப்படி தமோ பிரதானமாக ஆகிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம்தான். இப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் சரியாக இருக்குதா, இப்போ தந்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரியாக இருக்குதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். தந்தை தான் உங்களை நரன்லேருந்து நாராயணன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் சத்திய நாராயண கதையாகும் அப்படின்னு புரிய வச்சுருக்காரு பாபா.
தந்தை தான் உங்களுக்கு ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கேன். வேறு எந்த மனிதரும் தந்தை, ஆசிரியர், சத்குரு அப்படி 3 ரூபத்தில் இருக்க மாட்டாங்க இல்லையா? குருவை யாராவது தந்தை, ஆசிரியர்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கார். அப்போ யாரும் குருவை தந்தைன்னு ஆசிரியர்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் குருவை குருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 3 ரூபத்துலேயும் உங்களுக்கு தந்தை இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். தந்தை தான் உங்களுக்கு ஜென்மம் கொடுத்தாரு. தந்தை தான் மனிதன்லேருந்து தேவதையாகக்கூடிய படிப்பை படிப்பிக்கிறாரு. சத்குருவாக இருந்து உங்களை கூடவே அழைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா வீட்டுக்கு. வழிகாட்டியாக இருந்து முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு இல்லையா? அந்த ஆஸ்தி கொடுக்குறாரு இல்லையா? அதுக்காக வழிகாட்டியாக சத்குருவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தை தான் உங்களை முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆக்குறேன், சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குறேன்னு சொல்கிறார். இந்த பரம தந்தையை தான் நினைவு செய்துட்ருக்காங்க எல்லாரும். ஆனால் துக்கத்தில் இருக்கும்போது தான் நினைவு செய்கிறாங்க. நீங்கள் சுகதாமத்தில் இருக்கும்போது தந்தை ஒருபோதும் நினைவு செய்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்போ 5 விகாரங்களுக்கு வசமாகி நம்ம துக்கத்தில் வரோமோ அப்போ தான் பக்தி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்கிறார். பக்தி ஆரம்பிக்கும் போது தானே தந்தையை நினைவு செய்ய ஆரம்பித்தோம். அதுக்காக பாபா சொல்கிறார், துக்கத்தில் இருக்கும்போது தான் தந்தையை நினைவு செய்கிறீங்க, சுகத்தில் இருக்கும்போது தந்தை ஒருபோதும் நினைவு செய்யலை. தந்தை தான் உங்களை சொர்க்கத்துக்கு இப்போ எஜமானராக ஆக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் முரளியை. 4th பாயிண்ட்டு வரதானம். சம்பூர்ண பலியாகுதல். ஆகுதி மூலம் பரிவர்த்தனையின் விழா கொண்டாடக்கூடிய திடசங்கல்பதாரி ஆகுங்கள். இப்போது பூமியே பிளந்தாலும் எங்கள் தர்மத்தை ஒருபோதும் விடமாட்டோம் அப்படிங்கிற பழமொழி இருக்குது இல்லையா? அதுபோல் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், மாயை தன்னுடைய மகாவீர் ரூபத்தை காட்டினாலும் சரி, உங்களுடைய தாரணையை ஒருபோதும் விடக்கூடாது. சங்கல்பத்தால் இதெல்லாம் பயனற்றதுன்னு தியாகம் செய்தீங்க இல்லையா? அதை கூட திரும்பி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அந்த சங்கல்பம் கூட உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போவுமே உங்களுடைய அந்த சிரேஷ்டமான சொமான், சிரேஷ்டமான நினைவு, சிரேஷ்டமான இந்த வாழ்க்கையின் சக்திசாலி ரூபம் அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சிரேஷ்ட நடிகராகி சிரேஷ்ட தன்மையின் விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருக்கணும். எப்போ இந்த மாதிரி சம்பூர்ண பலியாகுவதற்கான திட சங்கல்பம் எழும்புமோ அப்போ தான் பரிவர்த்தனையின் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த பரிவர்த்தனைக்கான தேதியை குழுவாக அமர்ந்து குறியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் உங்களுடைய அதிர்வுகளை மூலமாக நீங்கள் உண்மையான வைரமாகி உங்களுடைய அதிர்வுகளின் ஜொலிப்பு இருக்குது இல்லையா? அதை இந்த முழு உலகத்திலும் பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆத்மாவில் ஏதாவது மச்சமோ குறையோ இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையாக ஒளி வீசாது இல்லையா? அப்போ அது முழுமையாக அந்த விஸ்வத்துக்கு போய் சேராது. அதுபோல் நீங்கள் இப்போ உண்மையான வைரமாகணும். உண்மையான வைரமாகி உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதை இந்த முழு உலகத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.